பாடலாசிரியர் ஸ்நேகன் அவர்களோட மனைவிக்கு இப்போ இரட்டை குழந்தை பிறந்திருக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்கள தேடி ஹாஸ்பிட்டலுக்கு பல மூட்டைகளை இறங்கினதை பார்த்து அவங்க ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 1 கலந்துக்கிட்டது மூலியமாகவும் அதே மாதிரி தமிழ் சினிமாவில் பல பாடல்களை எழுதியும் ஃபேமஸ் ஆனவர் தான் பாடலாசிரியர் ஸ்நேகன். இவங்களுக்கும் கன்னிகா அப்படிங்கிறவங்களுக்கும் 2021 வருஷம் திருமணம் நடந்துச்சு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த தம்பதியினர் அவங்க அப்பா அம்மா ஆக போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை ரொம்ப சந்தோஷமாக ஒரு வீடியோ மூலயமா பகிர்ந்திருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கன்னிகாவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சியை ஸ்நேகன் நடத்தி வச்சார். இன்னொரு பக்கம் மனைவியை ஹாஸ்பிட்டலில் பிரசவத்துக்காக சேர்த்துட்டு ஒரு நொடியும் தன்னோட கணவர் தன்னை எப்படி பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை கன்னிகா டெய்லியும் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் கடந்த ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை இந்த தம்பதியினருக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்குதான். இந்த செய்தியை ஸ்நேகன் அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தார். இப்படி இருக்கும்போது பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கன்னிகாவை தேடி சில மூட்டைகள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்குதான். அந்த மூட்டைகளை அனுப்பி வச்சதே ஸ்நேகன் தானா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நார்மல் வார்டுக்கு கன்னிகாவை மாற்றினதுக்கு அப்புறமா தன்னோட உறவினர்களை பார்த்துக்க சொல்லிட்டு இவர் வெளில போயிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் என்னென்ன பொருட்கள், என்னென்ன பழங்கள், என்னென்ன நட்ஸு சாப்பிடணுங்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட நிறைய அட்வைஸை கேட்டு ஒரு கடையாக தானாகவே ஏறி இறங்கி தன்னோட மனைவிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பல விஷயம் லிஸ்ட்டு போட்டு ஒரு மூட்டையாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் இறக்கியிருக்காரு. அதை பார்த்த கன்னிகா இதெல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீ 2 குழந்தைக்கு அம்மா ஆயிருக்க, உனக்கு 2 மறுஜென்மம் எடுத்து நீ வந்திருக்கிற, இந்த மாதிரி நேரத்தில் தான் உன் உடம்பு நீ நல்லா பார்த்துக்கணும், நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு நீ இருக்க, ஆனால் உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை எமோஷனலாக பேசியிருக்காராம். அதுக்கப்புறமா கன்னிகா அந்த மூட்டையில் கூட எல்லா பொருட்களையும் பிரித்து இப்போ அதை தான் உணவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், தன்னோட கணவர் தாமையில் இவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாகவும் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, எல்லா வருடங்களும் இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த கொஞ்ச நாட்களில் பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிற ஷோ ஒன்று நடத்துவாங்க. ஜனவரி 19 நடந்து முடிச்சிருக்கக்கூடிய பிக் பாஸ் சீசன் 8 கிராண்ட் ஃபினாலேக்கு அப்புறமா இப்போ பிக் பாஸ் கொண்டாட்டம் ஆரம்பிக்க போகுதான். அதுக்கான ஷூட்டிங்கும் இப்போ ரீசெண்டாக விஜய் டிவி செட்டில் நடந்திருக்கு. அதுக்கான ஃபோட்டோஸ் இப்போ வெளிவந்திருக்குது. அதுலேயும் முத்துக்குமரன், தீபக், ஜாக்லின், மஞ்சரி இவங்கெல்லாம் ஒன்றா எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு செல்ஃபி ஃபோட்டோவும், இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி, ரயான், சௌந்தர்யா இவங்க கொடுத்த ஒரு மாஸ் என்ட்ரியும் சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்க்கும்போது பிக் பாஸ் கொண்டாட்டம் அடுத்த வாரம் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.